அவரும் வந்து கொண்டிருக்கிறோம். பீரன்பநாதவண்ண வந்து ஒரு வெல் அடிப்பார், கண்ணன் வருவார், அப்பன் வருவார், இப்படி நிறைய பேர் வருகிறேன். நாங்கள் கிழக்கு அமிதக பாடசாலையார், அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. பள்ளிக்கூடம் போயில, பள்ளிக்கூடம் என்ன ஏற்றுக்கொள்ளையில் நான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டேன். இங்கே வேறுங்க இப்போ ஓஎல் கேஸ் நடக்குதுன்னு ஆனோடியால் ஓஎல் டெஸ்ட் எடுக்காத ஆக்களை உள்ளு கூட மாட்டியா. இந்த கடையில் நிறைய புத்தகங்கள் வேண்டி வாசிச்சிருக்கிறேன். நலமகாராசன் கதை, மற்றது பஞ்சபாண்டவர் கதை, நல்லதங்கால் கதை, காந்த செல்வன் கஜதாரணி, தாரணி பிரான்சிஸ் தவநாயகம், வாங்க பார்ப்போம். இந்த நாட்டில் பத்மநாதன், வரதன், சின்னத்துறை மறுபண்ணைக்கு கல்யாணம் செய்யக்க ஊர் உலகம் எல்லாத்தையும் விசாரிச்சு தானே செய்ய வேணும். வணக்கம் இனிய உறவுகளே, ஒன்று தமிழ் கிழவன். நாங்கள் இப்போ இந்த சுழிவிடம் கிராமத்தின் இறுதி பகுதிக்கு இப்போ வந்திருக்கிறோம். நிறைய இடங்களை என்னால் முடிந்தவரை உங்களுக்கு காணொலி எடுத்து தந்திருக்கிறேன். சில இடங்களை முடிக்க முடியலை, என்னால் எடுக்க முடியலை. மறுபடியால் நீங்கள் அந்த விடயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்ன புறநினைக்காதீங்கோ. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க அந்த விடுபட்ட பகுதிகளை நான் உங்களுக்கு காணொலி எடுத்து தருவேன். மறுபடியால் நீங்கள் இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களோட ஆதரவு தாருங்க. மேலும் சில காணொலிகளை நான் தர எத்தனித்த நான் குறிப்பாக பண்ணாகம் இந்த இடங்கள் அதுவும் என்னுடைய கிராமம்தான். அது முடியவில்லை சில சந்தர்ப்பங்களால். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க நான் உங்களுக்கு அடுத்த முறை வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, நன்றி. வேறுங்க காணொலிக்குள்ள போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க, இரு மரங்களும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்கண்ட கற்பகதருக்கள் பனைமரங்கள் அழகாக ஒழுங்காக வழி நடுகளும் வழியின் இருமரங்களிலும் நாட்டப்பட்டிருக்குது. அப்படியே இதை தாண்டி நாங்கள் போனால் சரிப்பா அங்கால போவோம். கட் இப்பொழுது நாங்கள் ராத்தலடியை நோக்கி மேற்கு ராத்தலடியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். அதில் குடாக்கனை இங்கால கிராமங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த கிராமம் ஊடாகத்தான் அங்கால ராத்தலடி ஐயனா கோயிலுக்கு போய்கொண்டிருக்கணும். குடாக்கனை என்ற ஒரு பகுதி, சொல்கிறோம் மேற்கு குடாக்கனை என்னும் ஒரு பகுதி. ஓகே, இதில் குடியிருப்புகள் இருக்குது. இல்லை தண்ணிகள் வந்து அழுகுனேன், தண்ணிகள்றதுக்கு மக்கள் வருகிறேன். ஏன்னா தண்ணி இங்கே நல்ல தண்ணி இல்லையோ, தண்ணி மோசம் அடிச்சு போட்டு போதும். பாருங்க இதில் ஆடு தண்ணிக்கு வருகிறேன். வேறுங்க இந்த குடியிருப்புகள் இந்த இதுகளை பற்றி ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு குடியேற்றம் இதில் மீள் குடியேற்றம் இந்த பிரச்சனை போருக்கு பிறகு போர்க்காலத்தில் இதில் உத்தரவு இல்லை. தற்போதுதான் இதுக்கு முந்தி போருக்கு முதல் ஆக்கள் இருந்தவையோ, போருக்கு முதல் ஆக்கள் இல்லையோ, போருக்கு முதல் ஆக்கள் இருந்தது. திருப்பி மறுபடி மீள் குடியேற்றம் அது காட்டுப்புறம் பாண்டவட்டம். அங்கால பாண்டவட்டம், அங்க இது பாண்டவட்டம் பின்பக்கம் பின்பற்றதுக்கு அங்கால தான் காட்டுப்புறம். ஓகே ஓகே, சங்கம் கடத்தொழில் இருக்கு, அங்க இருக்கு பேரும். இது கடத்தொழில் சங்கமா இந்த நீளமா இருக்கிறது மேல் வீடு. ஓகே ஓகே. அப்ப இதுல ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று நடத்துகிறேன் வச்சு
இந்த பள்ளிக்கூடம் அங்க வெள்ளிக்கிழமை சங்கம் திறக்கப்பட மாட்டாது. கலைமகள் விளையாட்டு கழகம் போங்க அங்கால போகட்டும். போட்டும் போட்டும். அது ஐயனா கோயில். இது ஐயா கோயிலுக்கு இப்போ ஐயனாறு எடுத்தோன்னா அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். இதால போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. என்ன பள்ளிக்கூடம் அது? அதான் அந்த நீங்கள் தண்ணி போவோம். இது என்ன கோயில்? ஐயனா கோயில். ஐயனா கோயிலா? இது இப்போ ஐயப்பனா ஆக்கி இருக்கிறோம். ஐயனாரே ஐயப்பனா ஆக்கி இருக்கிறேன். முந்தி ஐயனார் கோயிலா இருந்தது. நாங்கள் இப்படியே தொடர்ச்சியா போவோம். நாங்கள் சுழிபுரம் மேற்கு பகுதியால பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகள் உங்களுக்கு தெரிந்த வீடுகளா இருக்கலாம். அந்த வகையில் கருத்துப்பட்டியில போடுங்க. பெரிய தம்பிரான் என்று அழைக்கப்பட்ட கதிர் வேலாயுதர் சாமி கோயில். போறோமா இப்ப நாங்கள் அந்த கதிர் வேலாயுதர் சாமி கோயிலை உங்களுக்கு ஒரு காட்டணும்ன்றதுக்காக தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த கோயில் புதுசாக மிளறப்பட்டு அந்த கோயில் சிறப்புற இருக்கின்றது. அந்த வகையில் இதால விட்டுருக்கலாம் அந்த வீதியால். அப்படி சரி, இது இப்படி ஒரு சரியா விடுங்க. நான் வியத்தகு கோயில், சரியான சிற்ப வேலைகள், கலர் வேலைப்பாடுகளோட இருக்குது. அப்ப நாங்கள் அதுல முன்னுக்கு போய் எடுப்போமோ? அது ஒரு வாசலும் இருக்கு அங்க இருக்கு. இது இது என்ன சார்? சிறுவர் பாடசாலை இங்கால இருக்கு பாருங்க. மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் சொல்லிக்கிறோம், மேற்கு சொல்லிக்கிறோம். ஸ்ரீ கணேச நிலவும் கிராம முன்னேற்ற சங்கம், சில ஒரு வாசியசாலையும் கிராம முன்னேற்ற சங்கம். ஆனால் இதுதான் பெரிய தம்பிரான் கோயில். என்ன பெரிய தம்பிரான்? இது ஒரு பெரிய கதிர் வேலாயுதர் சாமி கோயிலாக உங்களுக்கு காட்சி அளிக்கின்ற. இதுல ஒரு ஆற்கண்டு இருக்குது. வாசலோ என்ன கீழே குளம், தீர்த்த குளம், கேணி மாதிரி ஒன்று, கேணி குளம். அப்ப இந்த இந்த இது வந்து இப்ப கிட்டடியில தானாமே இதாண்ட யார் செய்ததானே தெரியுமா? நடைபெற்றது. இதற்கு பிரான்ஸை சேர்ந்த பேரை தெரியல, பெரிய கடைகள் எல்லாம் அந்த மாலா கடை உரிமையாளர் அவைகளின் பங்களிப்புகள், அவையெல்லாம் இத கிராமத்தின் பங்களிப்புகள் இதோட இதா செய்து வச்சு. இங்க பாருங்க, இதுல மரம், அழகான மரம், கோயிலோட ஒட்டி கோயில் வாசலோ இது. ஆமா, இங்க பாருங்க கீழே எல்லாம் இந்த மாதிரி தரையில. நாங்கள் முதல் பார்த்தது பின்பக்கம். என்ன அது அங்க பின்பக்கம். இதுதான் முன்வாசல். முன்வாசல் இது ஒரு பிரம்மாண்டமாக இதாண்டு இருக்குது. வாங்க பார்ப்போம். ஓ, அழகா தான் இருக்குதா. இதுல இந்த மரம் இருக்குது. என்ன? ஆமா, இது ஆலமரம். ஆலமரம் தான். ஆலமரம் தானே. விழுதுகள் எல்லாம் அதை கட்டி அப்படி ஒரு ரொட்டி இதான் வச்சிருக்குது. சரி, எங்க போறாரு அவர்? இது இஞ்சாலே ஒரு இது ஒன்று இருக்குது. இதுக்கு இஞ்சாலே இந்த மதுரைக்கு இஞ்சாலே என்ன இருக்குண்ணே? எது எங்க? அது செயல்மூட்டி இல்லை, அங்க ஒரு பள்ளிக்கூடமா? என்ன சங்க பள்ளிக்கூடம் பின்பக்கம் போது. ஐக்கிய சங்க பள்ளிக்கூடத்துல பின்பக்கமா? இது பின்பக்கம். சரி சரி, நல்லா அழகா இருக்கு. ஒரு காணொலி ஒன்று எடுக்கிறோம். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அவன். இங்க பிறந்து வளர்ந்தாக்களை கேட்டா நல்லது. நீங்கள் இங்க பிறந்து வளரே இல்லையோ?
மறிவண்ணி தான் வந்திருக்கிறீங்க. ஓ அப்போ தெரிஞ்சிருக்கணுமே. மறிவண்ணைக்கு கல்யாணம் செய்யக்கு ஊர் உலகம் எல்லாத்தையும் விசாரிச்சு தானே செய்ய வேணும். கூட தலைவர் சொல்ற விரிவா வரலாறுகள் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் வந்தது இது இது ஒரு படமாக எடுத்து போட காணும். ஓ வேண்டாமோ சொல்லி இந்த கோயில் எங்களுக்கு தெரிஞ்சவள இது ஒரு நீண்ட கால கோயில். இந்த மரத்தை பார்க்க தெரியும். இந்த மரம் தான் கோயில் மூல பொருளா இருந்திருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயில் கட்ட வேண்டி வந்து இப்படி கட்டி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதானே இது கதிர்வேலாயுத சுவாமி என்றுதான் சொல்றோம். பெரியதம்பிரான் கோயில் ஆக்கள் எல்லாரும் சொல்லுவேனே. இப்ப கிட்டடிதான் கும்பாசம் செய்ய இந்த இதுகள் எல்லாம் இப்ப இதெல்லாம் புதுசா கட்டினவையோ இடங்கள். இது முந்தி சும்மா இருந்தது. இதுகள் திருப்பி கட்டுனது. இப்ப பின்வாசல் முந்தி இருக்கே இல்ல. அது பெரிய கோபுரமா இருக்கு. அது பின்வாசல் இந்த முறை கிட்டடியில இது கும்பாசம் செய்ய துறந்து அதுக்கு முதல் துறக்க இல்லையாது. அப்ப இதை காட்டி இப்ப இந்த வேலைகள் எல்லாம் செய்ததா? வேலைகள் செய்தது அங்க வெளிநாட்டுல இருக்கிறான். இந்த நாட்டுல வரதன் பத்மநாதன் பத்மநாதன் வரதன் சின்னத்துறை பிராந்தில இருக்கிறேன். அவையல் தான் ஈடுபாடா நின்றவன். மற்றது நீங்கள் இங்க இவர் விசாபெருமாள் ஐயா இந்த பழைய ஐயாண்ட மகன் தான் தலைவரா இந்த மாவதி. அவர் அன்னைட்ட கேட்டாலும் கூட சொல்லுவார். மற்ற அர்ச்சந்திரி மாஸ்டர் இருந்தவர். அவர் வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் இல்ல இப்ப அவர்கிட்ட மகன் இங்க இருக்கிறார். என்ன பேர்? அவர்கிட்ட மகன் சந்திரகுமார். ஓகே ஓகே. அவர் இப்ப இங்க இருக்கிறார். அவர் இங்க இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாலும் வெளிநாட்டுல இல்லையா? இங்க அவர் டீச் பண்ணி பிஎஸ்சி கிராஜுவேட் டீச் பண்ணி ரிட்டையர் பண்ணி வந்திருக்கிறார். அவர் இங்கதான் இருக்கிறார். அவர்கிட்ட மற்றது இந்த அப்படியான ஆக்கள் இங்க சொல்லுவேன் தெரியலாம். சாதாரணமாக நாங்கள் இப்ப இந்த சுழிவிரம் கிராமம் முழுக்க எடுத்து கொண்டு வரோம். சுழிவிரம் கிழக்குல இருந்து வடக்கு தெற்கு அந்த திருவடையில அப்படியே மேற்கு மாத்தி அப்படியே அப்ப தன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை இது என்ன இதுல இருக்கிறது பள்ளிக்கூடம். என்ன பேர் இந்த பள்ளிக்கூடம்? அங்காள் பக்கம் தான் பாசை. அப்ப நாங்கள் பெண் பக்கத்தால பிடிச்சாலும் பரவாயில்ல. நீங்க பக்கத்தாலும் அதுல பிடிச்சு கொண்டு போகலாம். ஐயா உங்களுக்கு என்ன பேர்? திரியப்பா. அப்ப உங்களோட சொந்த இடம்? பக்கத்துல வேந்தண்ணே. அவற்ற பேரு என்ன பேரு உங்களுக்கு? துரையப்பா தான். அப்பாவுக்கு பேர் என்ன? சிவஞான சுந்தரம். பாத்தீங்களா பேரு மருமன். மருமன். வீராத்தி ஐயா இருந்தவர். அவற்றை வாய்ஸ் அதுல இருந்தவர் வீரவதி ஐயா. தெரியும். அவற்ற பேரணியில் அங்காண்ட குமுதா இந்த மகள் கல்யாணம் செய்தது. பள்ளிக்கூடத்துக்கு முந்தி கொடுத்துருக்கலாம், கோயிலுக்கு கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு இப்ப கதைக்கத்தான் தெரியுது. உங்களுக்கு அந்த அவைன்ற அந்த குரல் சாயல் எனக்கு அடையாளம் காணக்கூடியா இருக்குது. டேட்டுகளோட கேட்குறேன்னா நீங்கள் அம்மன் கோயில் அது எடுத்துடுறேன். சும்மா இதான காரோடவே எடுக்கலாம். அப்படியே இது கம்பெனி அம்மன் கோயில். இது சொலிபுரம் மத்திய சேர்ந்த அம்மன் கோயில். இது ஒரு வரலாற்று தன்மை வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் சரியான வழிபாடுகள் இதுகளுக்குரிய விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. அந்த வகையில் இந்த கோயில் சிறப்பு மிக்க கோயில். பள்ளிக்கூடம் போட்டு எங்க வாசல் போட்டு எடுங்க. கொஞ்சம் இறங்கி போயிடு. தான் நான் நீங்க 76 பிறந்த குமரன் சிவராஜன். சிவராஜன் அவரோட படிச்சீங்களா? ரைட் ரைட். எங்கண்டி ஆள் தானா? எல்லாம் நல்ல வடிவம் அழகா இதாண்டு இருக்குன்னு. சில்பர் கட்டி ஓட்டி உள்ள போகணும். வா
இது வந்து 76ஆம் ஆண்டு தான் இறந்தது அந்த கல்வெட்டுப்படி. இவர் அந்த நேரத்தில் கண்ட இவர் தான் இந்த ஊரை சேர்ந்த குமாரசூரியர் தான் அவர் அமைச்சராக இருந்தவர். அங்கே அமைச்சராக இருந்தவர். அவரால் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கட்டி தண்டது. அஞ்சல் அலுவலகத்தெல்லாம் போஸ்ட் மாஸ்டர். இது என்ன இது கிளினிக் சென்டர். இதுல அந்த செல்வா பக்தி கொண்டே இது முந்தி இருந்தது. செல்வா பக்தி போ. அப்ப நாங்கள் இதை விக்டோரியா காலேஜா இதுல ஒரு நிப்பாட்டுங்க, நாங்கள் நடந்து அப்படியே போய் எடுத்துட்டு வருவோம். இதுதான் நான் படித்த விக்டோரியா காலேஜ். சரியோ, நான் இப்போ இந்த விக்டோரியா காலேஜில் இருந்து படிச்சுட்டு படிப்பை குழவி போட்டு போனேன் இல்லோ. அதுவும் பிறகு இன்றைக்கு தான் இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கிறேண்ணா. சரியே பாருங்க, இதுக்கெல்லாம் எட்டி பார்ப்போம். அந்த கனகரட்னம் பிளாக் சரியே, மற்றது செல்லப்பா பிளாக் அது பேருந்து கட்டினதோ என்னென்னு தெரியல. பாருங்க, அங்காலயம் இருக்கா, போய் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். முன்னுக்கு வாசலில் இருந்தேன் உள்ளுக்கே விடாயினே அவன் என்ன பள்ளிக்கூடத்துக்குள்ளுக்கு என்னடா குழம்பி போட்டு போனாயிலோ பள்ளிக்கூடத்தில். அதாவது வந்து நான் நினைக்கிறேன் 75 76 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் குழாய் போட்டு போனான். இதில் நிறைய நினைவு கூறுறதுக்கான இடங்களை நான் இருக்குது. புதிய கட்டிடங்கள் வந்து பழைய கட்டிடங்களை மறைச்சு நிற்குது. அப்படி எடுத்துட்டு வாமா வேலை. இப்படி எடுத்துக்கொண்டு விக்டோரியா காலேஜ் சுழிபுரம் 1876 கட்டப்பட்டான். இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ ஓஎல் டெஸ்ட் நடக்குதுன்னு அதனுடையால் ஓஎல் டெஸ்ட் எடுக்காத ஆக்களை உள்ளு கூட மாட்டினான். சரியா பாருங்க, விக்டோரியா கல்லூரி சுழிபுரம் தேசிய பாடசாலை. இது வந்து புதிய கட்டடம். நான் படிக்க இல்லை இந்த கட்டடமா. இப்படி சூமணியரம் வாங்க, பிளே கிரவுண்ட் அங்காலே. சரி, மிகவும் கஷ்டமாக தான் இருக்குது. நான் படித்த பள்ளிக்கூடத்தை உள்ளுக்கு போய் பார்க்க இதுதான் முதல் தடவை வந்திருக்கிறேன். சென்ற தடவைகள் வந்திருந்தாலும் முதல் தடவை வந்திருக்கிறேன். உள்ளுக்கு போய் பார்க்க முடியலைன்றதுக்கு கவலை. வெளியாலையாலும் வெளிச்சுவர்களையாலும் பார்த்துட்டு போவோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஜனாதிபதி சாரணர் விருது பெற்ற சாதனையாளர்கள். இவர்களுக்கு விக்டோரியா ராஜ்யத்தின் பெருமிதமான வாழ்த்துக்கள். ஓஹோ, இந்த கரையால் நடந்துകൊണ്ട് போகிறேன் நான். அதில் தான் அங்கே அவிடம் அந்த உயரமாக இருக்குது. அதுதான் பிரின்சிபல் ரூம் இருந்தது அங்கே, அதுக்குள்ள அங்கால் பக்கம் ஏன்னா. இப்போ அங்கே இருக்குது ஸ்டாஃப் ரூம். அந்த காலத்தில் பாருங்க, அது நடுவே சொல்லி பழகி போட்டு அந்த காலம் சொல்லி. இவர் யார்? இவர் தான். இதுதான் அந்த மெயின் ஹால், அப்படித்தானே? மெயின் ஹால் இதுதான். இதால் போய்த்தான் உள்ளுக்கு மெயின் ஹாலுக்கு போகிறது. அதில் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு பாடம் விட்டு சிவபுராணம் ஓதுவினேன். ரிச் வே ஹால். மற்றது முக்கியமான ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் பாருங்க. நான் முதல் 6ஆம் வகுப்பில் தான் இந்த விக்டோரியா காலேஜில் வந்து சேர்ந்தேன். அது 6ஆம் வகுப்பில் சீரிக்க இப்படி பார்ப்போமே பாருங்க. இங்கே அதில் ஏறி இந்த போர்டரில் சிவப்பு போர்டர் அதில் ஏறி அங்கால ஏறி வலப்பக்கம் திரும்ப என்ற கிளாஸ் எனக்கு படிப்பிச்சவர் கந்தையா மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ஆசிரியர். சரியோ, அதுக்கு அங்கால ஒரு ஜன்னல் ஒன்று தெரியுது. அதில் செவனை நான் 6B செவனையில் படித்தது. என் உறவுகள் என் மனசி வாங்காமல் படித்தவா. அப்போ எங்களுக்குலாம் இதில் ஒன்றும் இல்லை. சரியே, அந்த இடம் எனக்கு இப்போவும் ஞாபகம் வருது.
கூடங்கள் எல்லாம். இதில் ஒரு நெல்லி மரம் இருக்குது. சரி, என்ன உள்ள விடையில நீங்கள் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லி போட்டீங்களே என்ன? நான் இனி படிக்கவே வர மாட்டேன். நீங்கள் சரி என்றாலும் நான் படித்த பள்ளிக்கூடம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவினேன். அந்த குரு எல்லாம் இருந்த இடங்கள் எனக்கு இங்கே மறக்க முடியாத குரு என்னால் கந்தையா மாஸ்டர் தான். அவருக்கு ஒரு பட்ட பெயரும் சொல்லி வச்சிருப்பேன். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. நகைச்சுவையாக பேசுவேன், நகைச்சுவையாகவே உரையாடுவேன், நகைச்சுவை. அவருடைய பாடங்கள், அவருடைய படிக்கிற பிள்ளைகளுக்குண்டா உயிர். சரியே, அப்போ பாருங்க, நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தோட நாங்கள் இப்படியே போய் இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதையும் பார்த்து, அது ஆரம்ப நிலை பள்ளிக்கூடம், அதையும் பார்த்து கொண்டு போவோம். சரியே, இதெல்லாம் விக்டோரியா கல்லூரியின் மெய்வன்மை சாதனையாளர்கள் 2023 ரெடியாப்பா. இப்படியாக இந்த பள்ளிக்கூடம், விக்டோரியா காலேஜ் பள்ளிக்கூடம் ஒவ்வொரு இதிலையும் வெற்றி பெற்ற ஆட்களுக்கும், வல்லுநர்களுக்கும், சிறந்த மாணவர்களுக்கும், அது படிப்பில் மாத்திரம் இல்லை, சரியோ, எல்லா விளையாட்டுகள், கல்லூரியின் 3A சாதனையாளர்கள் அடையப்பா, கலைப்பிரிவு எல்லாம் இது பண்ணி மாணவர்களை பெருமை. 22 இந்த காந்த செல்வன் கஜதாரணி, தாரணி பிரான்சிஸ் தவநாயகம், சிவகுமார் சிவசங்கர், அப்படி ஒவ்வொருத்தட்ட பேரும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவன பேர் ஒன்று முழுக்க வாசிக்கிறதுக்கு என்னால் முடியலை. ஒரு நினச்சி போடாதீங்க. 7A2C, இது 8A 1B, இது 9A, 7A 2B, அங்கே 9A எல்லாம் மட்டும்தான் மடி. டவுன் நகரம் அரசடி என்று சொல்லுவினேன், அல்லது மில்லடி என்று சொல்லுவினேன். 782 அதில் மண்ணில் விடுங்க. அந்த போட்டையும் இருக்கு, அப்படிங்க அந்த ஓட்டமா கிட்டவா பிடிக்க முடியும் வேற. சும்மா அதுக்கு இந்த இதண்டு விட்டா சரியானே, எடுக்கலாமே, எடுத்ததே. அப்போ நாங்கள் கந்த ஓட்டம் வழியால் போய் கொண்டிருக்கிறோம். அரசடி மில்லடி என்று சொல்லுவேன். 782 பஸ் எடுத்து யாழ்ப்பாணத்திலேருந்து வர பஸ் காரநகர் நோக்கி வர பஸ்ஸில் நீங்கள் மில்லடி அரசடி என்று சொன்னால் அந்த இடத்துல இறங்கி அந்த கந்த ஓட்டம் இண்டிகேட் பண்ணின இடத்தாலே கண்ட கந்த ஓட்டம் இதுக்கு தாண்டலாம். இது சத்தியக்காடு சந்தை பிடிக்கிறியா? இதாவது இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னால் சாதாரணமாக பிடிச்சு கொண்டு வரோம். என்னென்ன சத்தியக்காடு சந்தை உங்களை நேற்று பிடிச்சி காட்டினா இல்லைங்களா? வாங்க, இது எங்கட வீதி. 10 நாள் இருக்கா அப்படிங்க. சும்மா பிடிச்சு கொண்டு போவோமா? நாங்கள் 10 நாள் கோயில் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதுதான் பத்திரகாளி கோயில் வருகிறது. இது நாங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழிகிரம் பத்திராளி கோயில். இந்த இடம் மிக பிரசித்தி பெற்ற இடம். என்னன்னு சொன்னால் இங்கே இந்த வேள்வி நடக்கிறது. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கே இந்த வேள்விக்கு வருவோம். விதவிதமாக பெரிய விசேஷமாக இருக்கும். அதுவும் 8ஆம் வேள்வி என்றால் சொல்ல முடியாது. மீன் காய்ச்சுவின, ஆடு அடிப்பின, ஆடுகள் எல்லாம் வெட்டுப்படும். முதலாம் கடை, ஆசேட்ட கடை, கடைசி கடை எங்கள்ட சுப்பியம்மான கடை, சரியோ. அப்போ இதில் எல்லாம் இரவுகளில் பெரிய கடைகள் எல்லாம் போட்டிருப்பேன். இரவு பெரிய சனவு. இதனால் பொங்கல் நடந்து கொண்டிருக்கும். கடைகள் எல்லாம் போட்டிருப்பேன். விளையாட்டு சாமான்கள் வேண்டுவோம். அதை விட என்னென்னு சொன்னால் நிறைய இதுகள். நான் இங்கே இந்த கடையில் நிறைய புத்தகங்கள் வேண்டி வாசிச்சிருக்கிறேன். நலமகாராசன் கதை, மற்றது பஞ்சபாண்டவர் கதை, நல்லதங்காள் கதை, இதுகளெல்லாம் அந்த நேரங்களில் விற்பினேன்.
விசிலில் இருந்து எல்லாமே பின்னேன். அப்போ இது ஒரு மறக்க முடியாத ஒரு கோவில் எனக்கு. அதே மாதிரி இப்போ அன்றைக்கு போன முறை நான் ஃப்ரான்ஸில் இருக்கேக்க பரிசில் இருக்கேக்க உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சி காட்டினேன். பத்ரகாளி கோயில் ஒன்று லாக்குர்னோவில் இருக்கல்லோ. இப்போ அதையும் நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். சரி பாருங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். என்னுடைய ஆரம்ப கல்வி இங்கே தான் ஆரம்பித்தது. யார் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கருத்து போட்டியில் போடுங்கோ. யாழ் சுழிபுரம் கிழக்கு அமிதக பாடசாலையா, அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. சரியோ, இந்த இது ஒன்றை பூட்டி இருக்குண்டே சனிக்கிழமை. மற்ற இப்போ எல்லாம் இதாண்டு இருக்கല്ലോ. இது கிணறு இருக்கு வேறுங்கோ. இந்த கிணறு நல்ல தண்ணி, எல்லாரும் வந்து முந்தி தண்ணி கொண்டு குடிக்கிறவே. பார்த்தீங்களே, எனக்கு ஒரு உள்ளுக்கு போய் பார்க்க ஆசைதான், என்னால் முடிய இல்லை. உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். எந்த கஷ்டகாலம் விக்டோரியா காலேஜுக்கு போனேன். விக்டோரியா காலேஜ் பூட்டி உள்ளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இருந்தது. அப்போ நான் கோவிச்சோன்னு வந்துட்டேன். இனி நான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாட்டேன்னு சொல்லி. அப்போ இங்கே வந்தால் அமெரிக்கன் மிஷனும் பூட்டி கிடக்கு. அப்போ பள்ளிக்கூடங்கள் ஒன்றும் வரவேற்கிறதில்லை. நான் இனி படிக்க போகிற மாதிரி அந்த அந்த பிளான் இல்லை. ஆனால் பாருங்க என்ன நடந்தது தெரியுமோ, நான் பள்ளிக்கூடம் போயில்லை. பள்ளிக்கூடம் என்ன ஏற்றுக்கொள்ளையில் நான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டேன். இங்கே பாருங்க, இனி நான் பள்ளிக்கூடம் கடைசி வரையும் வர மாட்டேன்னா யூனிவர்சிட்டிக்கு தான் போவேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு கோவில். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கே எங்கிட்ட நண்பர்கள் குழாம் எல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட வாரையில் விளையாட வாரினாங்க. அப்போ பாருங்க, இந்த ஆலமர விழுதுகள் இதுகளில் எல்லாம் தொங்கி ஆடுவோம். ஞாபகம் இருக்கிறதோ நண்பர்களே? இந்த விழுதுகளில் தூங்கி ஆடின நினைவுகள். இது இப்போ நிறைய சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரகோயில் அது முந்தி சின்னனாக இருந்தது. நெல்லியான் வைரகோயில்னு சொல்கிறது. ஒரு சின்ன சத்தம் கேட்கும். இவர் வந்துடுவார் அண்ணன், என்ன பேர் அவர் இப்போ எங்களோட இல்லை. அது பெரிய மனவருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. கண்ணன் என்ற நண்பர், அவர் இப்போ நோர்வேயில் இருக்கிறார். பீரன்பனாவண்ண வந்து ஒரு வெல் அடிப்பார். கண்ணன் வருவார், அப்பன் வருவார், இப்படி நிறைய பேர் வருவினேன். நாங்களும் வருவோம். அப்படி நிறைய பேர் வந்து நாங்கள் இதில் இருந்து விளையாடி கொண்டிருப்போம். அந்த நினைவுகள் மறக்க முடியாது. பாருங்க, தொடர்ச்சியாக போவோம். வாங்கோ. அப்போ இங்கே
எங்கள்ட கிராமத்து தெருக்கள் வீதிகளால் நாங்கள் சைக்கிளில் நானும் என்ற நண்பரும் பாருங்க நண்பர் வாரார் என் ஃப்ரெண்ட் அவரும் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இங்கேன்னு சொன்னால் வேறங்க போய் பார்ப்போம். எங்கள்ட பல நினைவுகள் என்னாத இடம். ஓ மழை என்றைக்கும் வருமா? மழை என்றைக்கும் வருமா? இது எங்கண்ட சொல்லிவிடம் கிழக்கு பாலர் பாடசாலை. எங்காலே? ஓகே. இந்த இந்த மடம் உங்களுக்கு தெரியுமோ? மாடரப்பா மடம்னு சொல்கிறது. அவர் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். எங்கண்ட கிராமத்தவர், எங்கண்ட உறவினர் என்று கூட சொல்லலாம் என்று சொல்லலாம். என்ன மாதிரின்னு சொன்னால் இது அவருடைய பின்னுக்கு அவற்றை போய்கிட்டு இருக்குது. இவ்வளத்தையும் தவத்தி விட்டுருக்குன்னு ஆட்கள் வந்து இதாண்டு இருக்கட்டுமென்று சொல்லி யார் இருக்கட்டுமென்று. அப்போ இதுகள் ஒரு பெரிய ஒரு ஒரு அன்பான செயல் என்று தான் சொல்ல வேணும். அது எப்படி வர்ணிக்கிறான்னு தெரியல. இதில் முந்தைய ஒரு துலா ஆண்டு போட்டுருது. அது அந்த துலா இப்போ இல்லை. இதில் கல்லுகள் பறைச்சிருக்குன்னு என்னத்துக்குன்னு தெரியலை வேலைக்குன்னு சொல்லி இதில் வந்திருப்போம். நாங்கள் கதைப்போம், உரையாடுவோம். பாருங்க, அதை நினைவு கொண்டு நாங்கள் இப்படியே எங்கே போவோம்? என்னோட இடத்துக்கு போவோமா? இப்போ இதை பாருங்க, இந்த இடத்த. இது ஒரு முக்கியமான சந்தி. என்ன சந்தி என்று சொன்னால் ஓய் எங்க போற? சரி சரி சரி, நீ தான் போய் கழிக்கிறதா? சரி. அப்போ பாருங்க, இந்த இந்த இடம் வந்து ஒரு எங்களுக்கும் இதுவும் ஒரு பெரிய பிரசித்தியான இடம். அத்தத்தார் கடைன்னு சொல்லுவோம். அதை விட இந்த கடையில் தான் என் சாமி அண்ணன் கடைசியாக சைக்கிள் கடை வச்சிருந்தவர். அவர் இப்போ இல்லை. அவர் இந்த கொரோனா டைம்லையோ அதுக்கு முதல்ல எங்களை எல்லாரும் விட்டு போயிட்டாருங்க. இது எங்கண்ட கிராமத்தில் இளைஞர்களால் இப்பவும் செயல்படக்கூடிய விவேகானந்தா விளையாட்டு மைதானம் அதானே. இந்த கல் உங்களுக்கு தெரியுமோ? முருகக்கல். அந்த காலத்தில் வீடுகள் கட்டினது, மற்றது வீதி தெருக்களில் மதில்கள் கட்டினது, பெரிய பெரிய கோட்டையிலாண்டை சங்கன கோட்டை காட்டினன், அதுக்கும் இந்த கல்லில் காட்டினதுதான். அப்படி ஒரு சிவர் உண்டு எங்கண்ட இடத்துல இருக்கு பாருங்க. இது எவ்வளோ காலம் பழம்? நான் நினைக்கிறேன் 150 வருஷங்களுக்கு மேலே பழம் வாய்ந்தா இருக்குமென்னு சொல்லி. அப்படியான இதெல்லாம் இதாண்டாது. சரி, இதில் ஒரு ஓட்டை கொண்டு விட்டுருக்குன்னு என்னத்துக்கு தெரியல. ஊர்ந்து பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு சொல்லி. ஒன்றுமே தெரியலை. அங்காலே எல்லாம் காடுகளாக பற்றி கிடக்கு, வீடுகள். சரிதானே. இந்த முதிரைக்கல்லுகள் எங்கள்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஞாபகங்கள் என்று சொல்ல வேணும். சரி, நான் என்னென்று சொன்னால், அன்பான உறவுகளே,
நான் இத்தோட இந்த சொல்லிவிரம் காணொலியை முடித்துக்கொள்கிறேன். என்னென்றால் ஒரு தரம் குறை சொல்லப்படாது, கன இடங்கள் பிடிச்சு காட்ட முடியலை என்று என்ற சக்திக்கு அப்பாற்பட்டு போயிட்டுது என்று சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் நான் 4 டே பயணம், அப்போ அதுக்கிடையில் ஆயுதங்களை செய்ய வேணும். மற்ற காணொலியின் நீளம் கருதியும் நிறைய இடங்களை நான் எடுக்காம விட்டுவிட்டேன். ஆனபடியால் குறைநிச்சு கொள்ளாதேங்கோ. என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் மிச்ச இடங்களை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் குறநிறைகளை கருத்துப்பட்டியில் சொல்லுங்கோ. ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் திருத்தி விடுங்கோ. மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கோ. என்றும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் கிழவன். நன்றி, வணக்கம். அதாவது மதில் மேல் பூனை என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே பாருங்க, இந்த நாய் வீட்டுக்கு மேலே கூரையில் ஏறி நிற்குதுன்னு என்ன பிளானில் நிற்கிறாருன்னு தெரியல.